உயிரே உயிரே உருகாதே கனவே மலரே கருதாதே காதல் தீபம் நீதானே குயில புடிச்சு கூண்டில் அடைச்சு கூவ சொல்லுற உலகம் மயில பூச்சி பாலோடச்சு ஆடச் சொல்லுகிற உலகம் அது எப்படி பாடும் ஐயோ அது எப்படி ஆடும் ஐயா மாறிக்கொள்ளுந்து வாசம் ஏறாதே உன்னுடைய நேசம் அந்த புறத்தில் ஒரு மகராணி அன்பு கரத்தில் அந்த மகராஜன் கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தா காமல் திருச்சபைக்கு வழி கேட்டார் நண்டூருதே நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது என் கண்ணில் ஆடுது சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெலியுவர்த்தி ஓடாகோ பெத்தெடுத்தவ யாரு அதுக்கு பேரு வச்சது இங்க கேளுங்க இந்த ஒரு வரியை மட்டும் கேளுங்க அழகுன்னு பேரு வச்சது யாரு ஏ தத்தெடுத்தது யாரு இங்கே வந்து இப்படியெல்லாம் தத்தளிப்பது யாரு பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சது சின்ன ரசா உன் தோளுக்காக இந்த மாலை கல்யாணம் கச்சேரி எப்போது மத்த கூடங்கேப்பட்டியை சேர்ந்த நண்பர் சேகர் அவர்கள் வாழ்த்தி ஆமா மைசெட்டு கொடுக்கணுமா ஓகே மைசெட்டுக்கு 100 ரூபா உங்களுக்கு 120 ரூபா அப்படி கொடுத்துருக்கா உங்களுக்கு மைசெட்டுக்கு வாழ்ந்துருக்கா பெரிய விஷயம் ஐயா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் பேர் எடுக்கிறவங்க நீங்க செஞ்சிருக்கீங்க தான் ஓடப்பட்டி பிச்சை முட்டு பேரை சொல்லி குத்துனா தப்பா புத்து கடவுள் வாழும் கோவிலே கற்பூர தீபம் கலையில் அந்த மாடத்திலே ஒருதலை ராகம் எந்த வகையில் சேரும் சரி கக மம பபத தரிணி சசா சசரிணி தத பப மம ககரிணி சசா சசரி கக மம தென்னம் கீத்தும் தென்றல் காத்தும் கைகுலுக்கும் காலமடி வானம் பாடி ஜோடி தேடி நேரமடி ஆசைகளும் கோடி தென்னம் கீத்தும் தென்றல் காத்தும் கைகுலுக்கும் காலமடி ஆழமடி வானம் பாடி ஜோடி தேடி நேரமடி ஆசைகளும் ஓடி
இவை போல தேவம் கண்கள் கண்ட சீதை உள்ளம் தாயல்லவா காளிதாச சகுங்களையும் அல்லவா அம்பிகாமதி அனைத்த அமராவதி மந்தை அமராவதி செல்ல பின்பு பாவலத்தே என்றும் நல்லெல்லாம் மாணிக்க கல்லாடுவார் தலையெல்லாம் கண்கள் சொல்லும் தலையாடுவார் சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாடுவார் சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாடுவார் சுவையெல்லாம் கிடச்ச ஆமா மாப்பிள்ள அண்ணே வந்தாரு பேர் சொல்லி இங்கே ராஜநடிகராக நடிக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்கள் உள்ளத்தில் நீங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் புதுக்கோட்டை நாடக சங்க செயற்குழு உறுப்பினர் அன்புமாமா சீனிவாசன் அவர்களுக்கு ரூபாய் 100 ஒளி ஒளி அமைக்கும் எங்களது MC துரை அன்பு நண்பர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்தினாங்க. ரொம்ப சந்தோஷம். இசையால் வசமாகாத இதயம் இது பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நாடக உலகத்துல எத்தனையோ ராஜ பாட்டு கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல பாட்டுக்குன்னு பிறந்தவர் யாருன்னா மரியாதைக்குரியவர் மாணவரை சேர்ந்த மறைந்த அன்பு தந்தையார் V. விஜயராம் அவர்கள். ஆமா ஆமா அதுல மாற்றமே இல்லை. ஐயா அப்பாதான் சுறுசுறுப்பா அப்படி மேடையில பரபரப்பா சொட்டாள குட்டிமா இருக்கணும்னா எங்க அப்பா MP விஸ்வநாதன் அப்பா. ஐயா பெரியவர்களை பார்த்துதான் நிறைய ராஜ கலைஞர்கள்லாம் வந்து அவர்கள் முன்னோடிகள், நம்ம பின்னோடிகள். நீங்க பின் ஓடிக்கிட்டே இருக்கோம். இப்ப அவங்க பேர்களை காப்பாத்துறது உங்களை மாதிரி ஆளுங்கதான். இந்த நேரத்துல இந்த இனிமையான பாடல்களை எங்களுக்கு அளித்த அன்பு மாமா சீனிவாசன் அவர்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் ஒரு பாட்டு நல்ல பிரபலியமா போகணும்னா அதற்கு காரணம் ஒளி ஒளி அமைப்பகம். அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிங்க, வணக்கம். சோற கைதட்டுங்க. போ பாட்டெல்லாம் முடிக்கலையா? நல்லா தானே பண்ணாரு. இல்ல இல்ல கொஞ்சம் மனம் அப்படியே நினைத்து போயிருக்காங்க. மனசு அப்படி மயங்கிட்டாங்க. என்ன இந்த நேரத்துல குயில் இப்படி கூவுது அப்படின்னு அவர்களுடைய வாழ்த்துக்கள் தான் நமக்கு வேணும். ஏன்னா ஒரு நடிகனுக்கு முகம் காக்கும் கண்ணாடி யாருன்னா ரசிகர்கள் தானே. ரசிகர்கள் நம்ம உண்மைதானங்க. இவ்வளவு பேசினாலும் சரி, நீங்க பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கலையே. நாங்க தரமாட்டோம்னா சொன்னா இப்படி ஒரு ஞானசேனுக்கு கொடுத்தோம்னா எங்களுக்கு தானங்க பெரிய பேரு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? என்ன மாப்பிள்ள, நான் தான் கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன்னா நீங்க தான். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? பொண்ணு நாங்க தயாரா தான் வச்சிருக்கேன். நீங்களும் வந்து பரிசு போட்டு பொண்ணை கூட்டிட்டு போனேன். அதுக்கு நாங்க ஒண்ணு வந்து வீட்டுல விடவா முடியும்? வீட்டுல நாங்களாம் வந்து விட்டா அது மரியாதையா? நாராஜனே, முதல்ல நீங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா நான் எப்பவே பொண்ணு கேட்டு வந்து 10 மணிக்கு வந்து வாங்கிட்டு போயிருந்தீங்கன்னா நாங்க காசு வாங்கிட்டு வீட்டு பக்கம் போயிருக்கோம். ஏயா அதுக்கா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ரசனை உண்மை மனசுக்குள்ள இருக்குது, என்னுடைய எண்ணமும் இருக்குது. என் எண்ணம் என்ன பிரதிபலிக்குதோ அங்க அதுதான் ஓடுது. ஏன்னா எனக்குள் நீங்க இருக்கீங்க, உங்களுக்குள்ள நான் இருக்கேன். அப்படி நம்ம 2 பேரும் கூட்டு கலவாணிங்கிறது வெளியே சொல்லக்கூடாது. அது ஊருக்கே தெரியுமே. கூட்டு கலவாணி நீங்க கலவாடுறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ள என்னன்னா 2 பேரும் சேர்ந்து பொய் சொல்ல போறோம். ஆனா இன்னைக்கு புதுசா ஒண்ணு பண்ணிருக்கீங்களே. என்ன மாப்பிள்ள? பூங்காற்று புதிதானது. அதுக்கு எங்க அப்பா கொடுத்தாரு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுங்களா? என் அன்புக்குரிய மாப்பிள்ளை ஆவுடையார் கோவில் ஈண்டெடுத்த தங்கம். உண்மைதானே? ஆமா, நல்லா இருந்துச்சு. அந்த தங்கமான என் மாப்பிள்ளை P. மோகன்தாஸ் தான் காரணம். ஏன்னா இந்த மாதிரி பாடல்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுதான் நீங்க 2-3 மேடையில பாடுனீங்க, சரி இல்லை நீங்க விட்டுறாதீங்க பாடுங்க. நானா எடுத்து வேற பாட்டை உள்ள நுழைப்பேன், இடையில வேற பாட்டை இல்ல இல்ல நீங்க முழுசாவே பாடுங்க. பாடினா அது அவ்வளவு அழகா இருக்கும். எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஞானஸ்தன் சொல்லும் பொழுது அதை நம்ம ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டதுனால நம்ம மாப்பிள்ளைக்கே பாருங்க
அவர் மனசு எவ்வளவு வந்து அந்த பாடலுடைய தாக்கம் இருக்குதுங்கிறத காமிச்சிட்டாங்க. 3ஆம் முறை படம். ஆமா, கமலஹாசன் ஐயா நடிச்சது. அம்மா ஸ்ரீதேவி ஐயா ஜெயசுதாஸ் ஐயா பாடின பாட்டு. அதுலயும் இன்னொரு பாட்டு பாடுவேன், அப்படித்தான் வாசிப்பாரு. கண்ணை கலைமானே ஆமா, அப்படிதான் வாசிப்பாரு. அப்படி வாசிக்கும் போது மாப்பிள்ளை நம்ம கோயில்பட்டிக்காரரை சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா அவர் என்னோட கிளாஸ்மேட், 2 பேரும் ஒரே வகுப்புல படிச்சவங்க, ஒரே வயசு. அழகேசன் நானும் ஒரே மாப்பிள்ள. ரொம்ப சந்தோஷம். காலதாமதம் காரிய கேடு. உங்க வேலையை நான் கேடு. காலம் அறிந்து நடக்காதவன் அறிந்து குரங்கு கொப்பாவா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆமா இப்ப எல்லா பாட்டும் பாடுங்க. நீங்க எப்பயுமே அம்மா பாட்டு பாடுவீங்க. ஆமா, மக்கள் விருப்பத்திற்காக நிறைய பாட்டு பாடிட்டீங்க. ஆமா, எப்போ வந்தா உங்கள்ட்ட இந்த பாட்டு நான் கேட்காம இருக்க மாட்டேன். கொஞ்சம் மறந்துட்டேன். சொல்லுவீங்க மேடையில நான் பாடாம இருந்தாலும் கூட என்னை விடாம சொல்ற ஆளுகள்ல மாப்பிள்ள ஒரு ஆளு அதுல முன்னோடி வருதான். அடுத்தபடியாக என்ன மனோகர் இருக்காங்க, அவனை விட மாட்டான். இந்த பாட்டை தவிச்சது அம்மா பாட்டு உங்களுக்காக. என் மாப்பிள்ள பாட சொன்னா நியாயம் இருக்கு, அரை பகுதி மட்டும். ஆனா ஏன் அவன் ஏன் மாப்பிள்ள சொல்றான் பாருங்க, அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் ஏன் சொல்றான்னு எனக்கு தெரியல, சொல்றான். அவனுக்கும் அந்த ஞானம் தட்டி இருக்குது, பெரிய விஷயம். அப்படி சொல்லாதீங்க. தாயின் மீது உண்மையான அன்பு கொண்டவங்க அப்படின்னாச்சும் சொல்லி உங்கள்கிட்ட பேர் வாங்கிக்கிறாங்க நம்ம ஆளுகிட்ட. இருக்கட்டுமே, இருக்கட்டுமா, மண்டையா போந்து சரி, நடிக்கப்படாது. அன்பார்ந்த ரசிகர் மக்களே, 10 மாசம் ஈண்டெடுத்து நம்மளை பேணி காத்து வளர்த்தவள் நம்ம பெற்ற தாய் தான். அவளை வச்சுதான் நம்ம உலகத்தை பார்க்க முடியும். ஒரு தாய் போய்விட்டால் அறுசுவை போயிடும். அம்மா இறந்துட்டாங்கன்னா நல்ல உணவு போயிடும். தாய் மீது அதிகமான அன்பு கொண்டவர்கள் இந்த பாட்டை கேட்டீங்கன்னா கண் கலங்காதவர்கள் கூட கண் கலங்கும். அப்பேற்பட்ட இந்த பாடல் அன்பும் அவர்கள் இந்த பாட்டை பாடுவாங்க. அன்பு இல்லாதவன் பிள்ளையே கிடையாது. தாய் தகப்ப மேல இல்லைன்னா அப்புறம் அதுக்கு பிள்ளைகளுக்கு வைக்கணும், அதுதான் இருக்கணும். அதான் காரணம். வேற இடத்துல மாத்தி மாத்தி அடுத்த மஞ்சள் ஆத்தானி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புதுச்சேல வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ இனி ஓ முகத்தில் நான் முழிக்க, எங்கே போய் தேடுவேன் அம்மா பட்டகடனே நான் அடைக்க. நான் கண்ட கனவுளே நந்தவனை எறிஞ்சது, அந்தவனை என்று அப்புறம் தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்தில கலகலன்னு சிரிச்ச, ஓ கண்டாங்கி சேலையில என் கண்ணீரை தொடச்ச. ஆத்தானி இல்லைனா யாரு இருக்கா? புதுச்சேல வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ இனி முகத்தில் நான் முடிக்க, எங்கே போய் தேடுவேன் அம்மா பட்டகடனே நான் நினைக்க. நான் கண்ட கனவுளே நந்தவனை அறிஞ்சது, அந்தவனை நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு
கண்டாங்கி சேலையில என் கண்ணீரை தொடச்சு பிள்ளை என்ன சாப கூட மறைச்சே திருநீர் பூசினகை திருநீரானதோ எனக்கு திருநீர் பூசினகை திருநீரானதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ என்ன போல பாடியாரே இங்க வந்து போறக்கன புள்ளி வைக்கும் கொடுப்பினையும் எனக்கு அங்கே கிடைக்கல என்ன போல பாவியா இங்க வந்து போறக்கல புள்ளி வைக்கும் கொடுப்பினையும் எனக்கு அங்கே கிடைக்கல கண்ணத்தில விழுந்த கண்ணில் கடவுள் மேல விளக்க கண்ணத்தில விழுந்த கண்ணில் கடவுள் மேல விளக்க அம்மா இல்ல கடவுள் அம்மா அம்மா இல்ல கடவுள் அப்பா அம்மா நிதாயத்து அம்மா நிதாயத்து ஆரிரோ
திருச்சி தெற்கு மாவட்டம் கலைவாணி தப்பாட்ட கலைக்குழு சேர்ந்த அண்ணன் கிருஷ்ணன் அவர்கள் எனக்காக நன்றி 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 நம்ம 100 ரூபாய் வழங்கி வாழ்த்திருக்கிறார். நன்றி நன்றி அண்ணா. காலதாமதம் காரியக்கருவாக அழைத்து விடலாமே.